அல்டாமஸ் கபீர் சார் ஒரு நிமிஷம் நான் பேசிடுறேன். 7.5% கொண்டு வந்தாங்க இல்லையா, அது வந்து ப்ராசஸ் இம்ப்ரூவ்மெண்ட். அதாவது இங்க உள்ள அரசு பள்ளி மாணவர்களுக்கு வந்து அந்த கேப்பை ஃபுல்ஃபில் பண்றதுக்காக அவர்களுக்காக கொண்டு வந்த ஒரு மைல்ஸ்டோன், ஒரு மூவ்மெண்ட். அத மாதிரி நீங்க வந்து ப்ராசஸ் இம்ப்ரூவ்மெண்ட் என்ன பண்ணலாம் சொல்லுங்களேன் சார். சுப்ரமணி சார், why it has warranted, why 7% has why it is warranted? Because our curriculum was lower than the CBSE curriculum, NCERT curriculum. அதான் முக்கியம். not necessary at all. இல்ல அது கிடையாது சார். நீங்க வந்து CBSE curriculum, NCERT curriculum மேல இருக்கும்போது ஸ்டேட் curriculum கீழ இருந்ததுனால நாங்க போர்டு எக்ஸாமினேஷன் எழுதி நீங்க சொல்ல முடியாது சார். நீங்க சொல்லலாம். ஏன் கவர்மெண்ட் கட்டற பணத்துல நாங்க கட்டற காலேஜ் நாங்க படிக்கிறோம். அவர்கான நேரம் முடிச்சிட்டு கேக்குறோம். NCERT பாடத்திட்டம் மாத்துனதும் ஒரு 60 சீட் மேல முக்கிய காரணமா இல்லையா? நாட்டோட தலையெழுத்து எல்லாருமே அப்படிதான் சார். எல்லாருமே அப்படிதான். நாட்டோட தலையெழுத்து இருக்கும். ஆமா திரு சுப்ரமணியன், எல்லாருமே அப்படிதான். அந்த கருத்து எல்லாருமே பொருந்தும். அதாவது தராசாமி இன்னொன்னு சொன்னாரு. அதாவது அரசு பள்ளி மாணவர்கள் வந்து நிறைய தமிழ்நாட்டில் படிக்கிறாங்க, அதனால தான் நிறைய பேர் வந்து நீட்ல வந்து குவாலிஃபையர் ஆன. முற்றிலும் மறுக்கிறேன். அரசு பள்ளி மாணவர்கள் வந்து கம்பேரிட்டிவ்லி சிபிஎஸ்இ அண்ட் பிரைவேட் ஸ்கூல்ல படிக்கிறவங்க கம்மி தான் சார். இந்த இதுல ஸ்ரீராம் சொன்ன மாதிரி பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் ஆர் 7.5 கொடுத்ததுனால மேல வந்திருக்காங்க. அது வந்து ஆக்சுவலி இந்த ஸ்டேட்ல எல்லாம் வந்து பிஜேபி கவர்மெண்ட் நடத்துற ஸ்டேட்ல அரசு பள்ளிகளுடைய லட்சணம் எப்படி இருக்கு? நம்ம தமிழ்நாட்டுல நீங்க நடத்தினால மட்டும் தமிழகத்துல தமிழ்நாட்டு கவர்மெண்ட்ல படிக்கிற பசங்களுடைய தரம் குறைஞ்சிட்டாங்க. மக்கள் வந்து இங்க படிப்பறி உள்ளவர்கள் அரசு பள்ளி நான் உங்களுக்கு நேரம் தரேன். திரு சுப்ரமணியன் சார், நீங்க அரசு பள்ளி நடத்துறதுனால மட்டும் மக்கள் படிக்க ஆரம்பிக்கல. இங்க மக்கள் தமிழகத்துல வந்து எப்பவுமே ஆண்டாண்டா காலகாலமாக படிப்பறி உள்ள மக்கள். பேசலாம். நீங்க முடிச்சிருங்க திரு சுப்ரமணியன். பிஜேபி ஆர்எஸ்எஸ் நேரம் குறைவா இருக்கு, நீங்க முடிச்சிருங்க. பிஜேபி உங்களுக்கு சார், உங்களுக்கு எதிரா பேசினாலே பிஜேபியா சார்? ஆமா, நீங்க பிஜேபி தான், வேற என்ன? அப்ப நீங்க லெஃப்டிஸ்டா? அதெல்லாம் கிடையாது. இல்ல, நாங்க திமுக சொல்றோம் சார். நீட் வேணாம்னு சொல்லி உட்காருது. இல்ல, நீட் வேணும். நம்ம கருத்தாவே பேசுவோம். என்ன கருத்து இதுல விமர்சனம் பிஜேபி கொண்டு உட்கார வச்சு பேசுவோம். ஜெயபிரகாஷ் உங்களுக்கு எதிர்க்கருத்து வந்து வாங்கறதே உங்களுக்கு வந்து விருப்பம் இல்லை. எதிர்க்கருத்து சொல்றவங்க ஒரு ஸ்டாம்ப் பண்ணிடுங்க. திரு ஸ்ரீராம், ஆக்கப்பூர்வமா பேசணும். பேசலாமே. அப்படி நம்ம அப்படிதான் பேசணும்னா பேசலாம். அப்படிதான் பேசணும்னா பேசலாம். நானும் அதுதான் சொல்லியிருக்கேன். கருத்துக்கு தான் பதில் கேட்டுட்டு இருக்கேன். திரு சுப்ரமணியன், அவருக்கு எதிர்கருத்து சொன்னாலேயே அவர் பிஜேபின்னு சொல்லிட்டு ஸ்டிக்கர் ஒட்டுறாங்க இல்லையா, அதுதான் தவறுன்னு சொல்றோம். ஏன் எதிர்கருத்தை வந்து ஏத்துக்க மாட்டீங்க? சரி, கருத்துக்கு வாங்கல. வாதத்தெல்லாம் வித்ரா பண்ணிக்கிறேன். நான் உங்களுக்கு பிஜேபி லேபிள் பண்ணதெல்லாம் தப்பு, வித்ரா பண்ணிக்கிறேன். இப்ப சொல்லுங்க, எதுக்காக +2 எக்ஸாமினேஷன் மார்க் தேவையில்லை, வெறும் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் வச்சு தான் நடத்தணும்ன்றதுக்கு ஒரு சயின்டிபிக் ரீசன் சொல்லுங்க சார். அவருக்கு நடுநிலையை வெளிப்படுத்துங்க. சுருக்கமா முடிச்சு நடுநிலையை வெளிப்படுத்துங்க. இல்ல, ப்ளீஸ் தனிப்பட்ட நடுநிலை வெளிப்படுத்துங்க. வேண்டாம், அவர் கருத்து சொல்லட்டும். நீங்க கருத்து சொல்லுங்க. நான் பேச விடுங்க சார், பேச விடுங்க. சுப்ரமணியன், உங்களுக்கு நேரம். இந்தியாவில் இருக்க அனைத்து மாநிலங்களையும் பாத்தீங்கன்னா ஸ்டேட் கரிக்குலம் வந்து டிஃபரெண்டாக இருக்கும். அதை வந்து ஒரு சமநிலைப்படுத்துவதற்காக அனைவருக்கும் வந்து ஈக்குவலான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணுன்றதுக்காக கொண்டு வந்ததுதான் காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட். இது என்னோட புரிதல். இதில் தவறுதலா இருந்ததுன்னா வந்து அது என்ன ப்ராசஸ்ல தவறுகள் இருக்கிறது என்பதை வந்து நம்ம மாற்றிக்கொண்டு போடுமே தவிர அந்த ப்ராசஸே தவறுன்னு சொல்லக்கூடாது. சரி, நன்றி திரு சுப்ரமணியன்.